வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ஜீவ சகாப்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இல்ல, இப்போ எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அவங்கெல்லாம் இருந்த வரைக்கும் அதிமுக வந்து மாநில சுயாட்சி பேசின கட்சியா நீங்க பாக்குறது ஓகே. இப்ப எடப்பாடி வந்ததுக்கு அப்புறமும் நீங்க அப்படி பாக்குறீங்களா? பாஜக அடிமையா இருந்ததா தானே கடுமையான விமர்சனம் இருந்தது. ஆமா, அதனாலதான் இந்த நிலைமை செங்கோட்டையன்ல இங்க வராத நிலைமை காரணம். ஆனா செங்கோட்டையன் ஒண்ணு எடப்பாடியுடைய பாஜக ஆதரவை எதிர்த்துட்டா வந்தாரு. அவர் அமித்ஷா கிட்ட போறேன், கடவுளை பார்க்க போறேன், ஸ்ரீராமர் அமித்ஷாவை காலில் விழுந்து வணங்க போறேன் அவரே தானே சொன்னாரு. அமித்ஷா சொல்லிதான் செயல்பட்டேன்னு சொன்னவர் இப்ப விஜய்கிட்ட வர்றாரு. அவர் இதுவும் அமித்ஷா சொல்லிதானே செயல்பட்டு இருப்பாரு. அவர் பாஜக திட்டட்டும் பார்ப்போம். புரிதுங்களா? இது டெல்லியோட பிளான். இப்போ நான் என்ன கேட்கிறேன், இப்போ பாஜக அடிமையா அதிமுக இருக்கு, அந்த இடத்த தேவைக்க ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா அதுல என்ன பிரச்சனை இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது பாஜக இன்னொரு அடிமை ஸ்கொயரா? ஒரு அடிமை இருக்காங்க, ஏன் ஒரு அடிமைக்கு பேர இன்னொரு அடிமை வரட்டுமே அப்படிங்கிறீங்க? டெல்லியினுடைய கைப்பாவியா நிறைய பேரை உருவாக்கி வச்சிருக்காங்க. டெல்லி சிண்டைகளை உருவாக்கணுங்க, மகாராஷ்டிரா மாதிரி. அப்படி இங்க உருவாக்க முடியல தமிழ்நாட்டுல. திமுகவும் உடைய மாட்டேங்குது, அதிமுகவும் உடைய மாட்டேங்குது. புது கட்சி நடிகர் பின்னாடி போனாலும் கமலஹாசன், ரஜினி யாரும் இங்க எடுபட முடியல. அதனால ஏதாவது செஞ்சு பார்ப்போமான்னு முயற்சி பண்றாங்க. அதிமுக இடத்தை விஜய் பிடிக்க கூடாது. தமிழ்நாட்டுல 2வது இடம் அதிமுக தான் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். அந்த இடத்தை பிடிக்கணுங்கிறது தான் பாஜக விஜயினுடைய திட்டம். பாஜக இப்ப நேரடியா வர முடியாது, செல்வாக்கு இல்லை. அதனால விஜயை வச்சு வரலாமான்னு முயற்சி பண்ணுது. அதுல அவர் வெற்றி பெற்றால் கிட்டத்தட்ட தமிழ்நாடு சுடுகாடு ஆவதற்கான சமம். 2வது இடம் அதிமுக தான் இருக்கணும் அப்படிங்கிறீங்க. இப்போ உள்ள எடப்பாடி அதிமுகவா இல்ல அது என்ன மாதிரி ஷேப்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுபட்ட அதிமுகவா இருந்தா மகிழ்ச்சி. இல்லைனாலுமே அதிமுகவை அழிச்சிட்டு 2வது இடத்துக்கு இன்னொரு சக்தி வந்தாலே தமிழ்நாட்டுக்கு அழிவுதாங்க. அதிமுகவோட இடத்துக்கு பிஜேபி வரப்போகுது. அதுக்கு முன்னும் வெள்ளோட்டம் தான் விஜய் மாதிரியான ஆட்கள்லாம். புரியுதுங்களா? விஜய் எல்லாம் லெப்ட்ல டீல் பண்ணிடுவாரு. அமித்ஷா அப்படி தூக்கி அப்படி வச்சிருவாரு. விஜயெல்லாம் அவ்வளோ பெரிய வீரர் கிடையாது. அவர் களத்துக்கே வராதவர். கரூர் சமூகத்தப்போ ஓடினார் பார்த்தீங்களா? கரூர்லேருந்து சென்னையிலேருந்து கரூர் வர்றதுக்கு 15 மணி நேரம் வர்றதுக்கு. மக்கள் நிற்கிறத ரசிச்சுட்டு பவுடர் போட்டுட்டு விக்கு கரெக்டாக வச்சுட்டு வந்துட்டு இருந்தார். செத்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா 3/4 மணி நேரத்தில் சென்னைக்கு வந்தார் பாருங்க. ஓடி மாரத்தான் ஓட்டலாம் பின்னிட்டார். இப்பேற்பட்ட வீரனை நம்பி இவர் வந்து பிஜேபி எதிர்ப்பாருங்கிறீங்க. ஒரு ஐடி ரைடு மாஸ்டர் படத்தப்போ ஒரு ஐடி ரைடு விட்டவர் தான் அருண் ஐஆர்எஸ். ரைடு விட்டு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சவர் தான் இப்போ அவர் கட்சியில் இருக்கிறார். சிடி நிர்மல்குமார் பிஜேபி அனுப்புனா நம்பர் தான். ஆதவர்ஜுனா ஆதி சங்கராச்சாரியார் தலைமையில் நாடு சுபிச்சமாகனு சொன்னவர் தான். இவங்களை வச்சுக்கிட்டு செங்கோட்டையன் அமித்ஷா தான் இன்னைக்கு இயக்குனார்னு சொன்னவர் தான். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னால் நம்ம நம்ப முடியுமா? சரி, இதெல்லாம் ஏன்ட்ட கேட்குறீங்களே, ஏன் விஜய்கிட்ட உங்களால் கேட்க முடியல? அதுதான் விஜயோட இது. நம்மளை எவனும் கேள்வி கேட்க மாட்டான். நம்ம என்ன வேணாலும் கோக்குமாக்கு தானே பண்ணலாம். விஜய் ரசிகர்களுக்கு இப்போ நம்ம என்ன பேசுகிறோன்னே புரியாது. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு புரியாது. இப்போ நடக்க போகிறது பிரதமர் தேர்தலாம், முதலமைச்சர் தேர்தலா, அதிபர் தேர்தலான்னு தெரியாது. தமிழ்நாட்டுக்கு சிஎம்மா, இந்தியாவுக்கு சிஎம்மான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால் எதையோ வச்சு அவங்க ஓட்டி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஆபத்து. எனக்கு கொள்கை எதிரி பாஜகவை விட கொள்கையே இல்லாத உதிரிகள் தான் ரொம்ப ஆபத்து. இப்போ இந்த சிபிஐ விசாரணை, கரூர் விஷயம் சிபிஐ விசாரணைக்கு மாறினதுக்கு அப்புறம் விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு போயிருவாங்க. பாஜக வந்து விஜய் லாக் பண்ணி இப்ப செங்கோட்டையன் வந்ததுனால எடப்பாடி தலைமையில திருப்பி போக வாய்ப்பு இல்ல. அப்ப விஜய் அவரோட ஸ்டாண்ட வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாருன்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதான் அமித்ஷா செங்கோட்டையன் தானே வச்சிருக்காரு. இல்ல அது ஒரு அமித்ஷா கூட அவர் தொடர்புல இருந்தாருங்கிற ஒரே ரீசனுக்காக. தொடர்புல இருந்தாரா இருக்கிறாரா? எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல இப்ப அவர் தொடர்புல இல்ல, நீங்க சொல்லுங்க. நான் தொடர்புல இருக்கலாம், அதுக்காக இருக்கலாம். அப்புறம் என்ன அமித்ஷாவோட தொடர்புல இருக்கலாம்னு நீங்களே சொல்றீங்க. அப்புறம் என்ன பெரிய ஒரு பாஜக அமித்ஷாவோட தொடர்புல இருக்கலாங்கிறதுக்காக எல்லா விஷயமும் அமித்ஷா சொல்படியே கட்சியே கேட்கணும்னு அவசியம் இருக்கா? அமித்ஷா சொல்படிதாங்க ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டை எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க. அவங்களே சொல்றாங்க. நீங்க அதெல்லாம் கவனிக்கலையா? இல்ல, அவங்க செயல்படுறாங்க. இப்ப தேவைக்கு அந்த மாதிரி செயல்படுமா? அது ஏன் செங்கோட்டையை விட்டா தலைவரே கிடையாதுங்கற? இல்ல, எஸ்ஐஆர் அப்போஸ் பண்றாங்க. என்னங்க அப்போஸ் பண்றாங்க? அப்போஸ்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கறதா? எடுக்கறாங்க. எஸ்ஐஆர்னா என்னன்னு மனுஷன் ராகுல் காந்தி பதறாரு, ஸ்டாலின் கதறாரு, மம்தா அங்க அலறிக்கிட்டு இருக்காங்க விடமாட்டோன்னு. இவர் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. எந்த சினிமா நடிகர் நடிகைக்கும் எதுவும் கல்யாணமா பர்த்டேவான்னு போய் கிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாய்க்குட்டியும் பன்னிக்குட்டியும் கிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் போய் போராடுறாராம். எஸ்ஐஆர்னா என்னன்னு வந்து 2 நிமிஷம் பேசணும்னு பார்ப்போம். ஆனா இன்னைக்குள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் எஸ்ஐஆர்னா என்னன்னு 10 நிமிஷம் 1 மணி நேரம் பேச தெரியும். ஈவன் பிஜேபி கூட அதை ஆதரிச்சு கூட. இவருக்கு ஏதாவது பேச சொல்லுங்க பாப்போம். இப்போதைக்கு ஜனநாயக அவேர்னஸ் வீடியோ போட்டாரு. அது பெரிய அளவுல அந்த 2K கிட்ஸ் பெரிய அளவுல ரீச். ஒரு தலைவர் எடுத்தாலும் வீடியோ போடுறதுன்னு நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்குங்கிறத சொல்றேன். என்ன ரீச் ஆயிருக்கு? அவரோட வீடியோ வந்து அது மூலமா அவேர்னஸ் கொடுக்குறாரு. அது மூலமா அவர் ஒரு சர்டைன் ஆடியன்ஸ் அவரால் ரீச் பண்ண முடியுது இல்ல. இந்த ரசீன் படத்தின் மூலமா தான் குறிப்பிட்ட ஆடியன்ஸை ரீச் பண்ணாரு. ரசீன் படத்துல கூட ஒரு நல்ல காட்சி நடிச்சிருந்தாரு. அது மூலமா பெரிய லெவல்ல ரீச் ஆனாரு. அந்த மாதிரியே வீடியோ போட சொல்லுவோமா? மக்கள் பணிக்கு வந்திருக்காருங்கிறே திருப்பி திருப்பி சினிமாக்கார மாதிரி வீடியோ போட்டாருன்னா
காலத்துல வரணுங்க. இன்னைக்கு பூவை ஜெயன்மூர்த்தி புதிய தமிழகத்திலிருந்து நீங்க தமிழ்நாட்டில் எந்த கட்சியா இருந்தாலும் இப்ப சின்ன கட்சியில இருந்து பெரிய கட்சி வரை மக்கள் பிரச்சனை வந்து நின்றுகிட்டு இருக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் இவர் வீடியோ போடுவாரு, இவர் இட்டாந்து விடுறதான் என் வேலைன்னு ஒருத்தர் சொல்லுவாரு. அவருக்கு கீழே செங்கோட்டையன் வேலை பார்க்கறது எவ்வளவு கேவலம் பாருங்க. பாவம் கடைசியில புசியானது அனுமதியோடு செயல்படுவாராம். இது செங்கோட்டையனுக்கு கிடைச்ச எவ்வளவு பெரிய இது. ஜெயலலிதா அம்மையாருக்கு தேர்தல் மேப்பு போட்ட ஒருத்தருக்கு புசியானது இட்டாந்து போறதுக்கு பெர்மிஷன் கேட்கக்கூடிய நிலையில இருக்காருன்னா இது எவ்வளவு கேவலம் பாருங்க. காலத்தின் கோலம் தான், வேற என்ன பண்ண. வரக்கூடிய தேர்தல்ல தாவேக எந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கணிப்பு என்ன? தாவேகாவுக்கு இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் வாக்களிப்பாங்க. அதுலேயும் கொஞ்சம் புத்திசாலி பசங்க வாக்களிக்க மாட்டாங்க. முதல் தலைமுறை வாக்காளர்கள் சீமானுக்கு விஜய்க்கு வாக்களிப்பாங்க. ஓரளவுக்கு ஐடியாலஜி வைஸ் நான் இதுக்காக தான் நிற்கிறேன்னு சொல்கிறவங்க சீமானுக்கு போடுவாங்க. எந்த ஐடியாலஜி இல்லாத ஒரு கூட்டம் வந்து விஜய்க்கு போடும். அந்த கூட்டத்துக்கு எதுவுமே தெரியாது. பிஜேபி, காங்கிரஸ், டெல்லி, இந்தியா. இந்த ஓட் பெர்சன்டேஜ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தமிழ்நாட்டில் அரசியலே தெரியாதான் இத்தனை பேர் இருக்கானான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு வருது அப்படிங்கிறத வச்சு. வெற்றி பெறலாம் வாய்ப்பே இல்லை. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு மதிக்கத்தக்க பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அது அதிமுகவுக்கு பின்னடைவாக அமையும். அதிமுக ஓட்டை தான் பெரிய லெவலில் பிரிக்க போகிறாங்க. இல்லை, இப்போ விஜயை வந்து டிஎம்கே பிகினிங்ல இருந்து ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க, இல்லை அவரை வந்து ஒரு மாதிரி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே வந்து விஜயை வந்து ப்ரிடிக்ட் பண்ண தவறிட்டாங்களா? விஜய் வந்து அவரை ஏடிஎம்கேவை தான் ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அது இப்போ நினைப்பாங்க. இப்போ தெரியும். வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதிமுக ஓட்டை தான் அவர் பிரிக்க போறாரு. அவரை வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாரு, வா இவரு தானே சொன்னாரு. அது எல்லாமே அவருக்கு இப்போ பேக் ஃபயரா போயிடுச்சு, பின்னடைவா அமைஞ்சு போச்சு. வருங்காலங்களில் அவங்க வந்து டிவிக்கே பயங்கரமா எதிர்க்க வாய்ப்பு இருக்கா? எப்படி தெரியல. இப்படி போகுது என்ன எதுன்னு தெரியல. இந்த தேர்தலில் எதிர்கட்சியா அதிமுக வரணும். அதிமுகவுக்கு பதிலாக வேற விஜயோ பிஜேபியோ வரதுக்கு முயற்சி பண்ணோம். இல்ல பிஜேபி வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ்ல தானே இருக்காங்க. பிஜேபியோட பிளான் தானே. ஏடிஎம்கே அழிக்கிறதே பிஜேபி பிளான் தானே. பிஜேபி பத்தி இது கூட தெரியாம இருக்கீங்க. பிஜேபி பிளானே கூட்டணி கட்சியை சாப்பிடுறது தானே. பிஜேபிக்கு இந்த தேர்தலில் திமுக வாங்க எதிரி. அதிமுகவை சமாதி பண்ணணும். சமாதி பண்ணிட்டு அதிமுகவோட பெரிய கட்சி பிஜேபின்னு காமிக்கணும். அதுக்கான வேலை தான் அந்த விஜய். அதிமுக தானே உஷாரா இருக்க முடியும். விஜயோ தமிழ்நாடே அதை தானங்க சொல்லுது. பிஜேபிக்கு விலகு வைடாதீங்க, பிஜேபி ஆபத்து, அதிமுக அழிக்க போறாங்கன்னு கதறோம். எடப்பாடி அதை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ ஓபிஎஸ் வந்து தனி கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ டிடிவி ஆல்ரெடி ஏடிஎம்கே அலைன்ஸ்குள்ள இருக்கும்போது வரவே மாட்டேன்றாரு. ஸோ அவங்க வந்து விஜய் நோக்கி போகும்போது அதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். விஜய்கிட்ட போறதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்ல அப்ப அது எமர்ஜிங் ஃபோர்ஸா ஒரு மூன்றாவது அணி. தென் மாவட்டத்திலயும் ஏடிஎம்கே அடி வாங்கும், சவுத்துலயும் அடி வாங்கும். கொங்கு பெல்ட்ல ஆல்ரெடி செங்கோட்டையன் வந்து அப்படி எடப்பாடிக்கு நிகராலாம் ஓட்டெல்லாம் பிரிச்சிட மாட்டார். இப்போ கவுண்டர் சமுதாய மக்கள் நம்ம கேண்டிடேட் ஒரு சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறப்ப எடப்பாடியை தான் ஆதரிப்பாங்க. செங்கோட்டை நாங்கள் சிஎம் கேண்டிடேட் கூட இல்லையே. புசியானதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கவுண்டரை வந்து கவுண்டர் விரும்ப மாட்டாங்கல்ல. சுப்ராயன் சிஎம்மா இருந்தாரு, சி சுப்பிரமணியன் ஒரு சிங்கம் மாதிரி இருந்தாரு. அந்த வகையில எடப்பாடிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, வரட்டும் அப்படின்னு தான் அவங்க ஆதரிக்கிறாங்க. இப்போ செங்கோட்டையனை அவங்க கவுண்டர் எப்படி பார்ப்பாங்க? யாரோ ஒரு நடிகருக்கு 3வது தலைவரா இருக்காரு அந்த கட்சியில அப்படிங்கிறப்ப அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. தலைவரா யார் இருக்கான்னு தான். இப்ப அதிமுக இன்னுமே நிறைய அதிருப்தி நிர்வாகிகள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒருவேளை செங்கோட்டையன் வந்து அந்த கேள்விக்கு செங்கோட்டையன் தான் பதில் சொல்லணும். பதறிக்கிட்டு ஓடுறாரு. அவர் முகத்துல அது எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா சொல்ல வாய்ப்பு. வெளிப்படையா சொல்லாதீங்கன்னா கட்சி நடத்தாதீங்க. எது கட்சி நடத்த கட்சியில இந்த மாதிரி விஷயத்த வெளிப்படையா சொல்ல முடியாது. என்ன பெரிய ஒரு கட்சிக்கு இவ்வளவு சீக்கிரம் இருந்தா அது கட்சியா இல்ல அது வேற என்னது? ஒரு மக்களுக்காக நடத்துற ஒரு கட்சி தலைவர்கள் திறந்த புத்தகமா இருக்கணும். பனையூர்ல போட்டு தூங்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கை சீக்கிரட்டு, உங்க செயல்பாடுகள் சீக்கிரட்டு, உங்க கொள்கை சீக்கிரட்டு, யார் கட்சிக்கு வருவாங்கிறது சீக்கிரட்டு. இதெல்லாம் கட்சியா இல்ல சினிமா? அது த்ரில்லர் படமா? கேலி கூத்தாகுது. ஓகே, இப்போ செங்கோட்டையன் தேவைக்கெல்லாம் போனது வந்து அதிமுக காரங்க கூட அவ்வளவு ஹார்ஷா கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி தரலாம். ஆனா இன்டர்நெட்ல ஆக்டிவா இருக்கிற டிஎம்கே ஆதரவாளர்கள் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவங்க எதுவும் பேனிக்? பிஜேபி பிளான் தானே, எல்லாமே பிஜேபி பிளான் தானே. பிஜேபி பிளானே விமர்சிக்க தானே செய்வாங்க. பிஜேபி எதிர்ப்பாளர் தான் விமர்சிப்பாங்க. வேற எப்படி? அதிமுக காரங்க தான் நொந்து போயிருக்காங்களேங்க பாவம். அவங்க என்னங்க பண்ணுவாங்க? அவர் போகிறது இப்போ செங்கோட்டையன் வந்து ஒரு பிஜேபி நபராக தானே அங்கே போயிருக்காரு. அப்படிங்கிறப்ப அந்த விமர்சனம் பண்ணுவாங்க. இல்லை அதிமுக நீங்கள் வலிமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நடக்கிற நான் தாங்க நினைக்கிறேன். எடப்பாடி நினைக்கலையே, நான் என்ன பண்ணுறது? நடக்கிற நிகழ்வுகள் ஃபுல்லாக அவங்களுக்கு அகைன்ஸ்டாக நடக்குது. அப்போ வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவருக்கு நல்லா தெரியுங்க. அதிமுக அழியறதை பற்றி எடப்பாடிக்கு கவலை இல்லைங்க. செங்கோட்டையனுக்கும் கவலை கிடையாது. இப்படி வந்து நிற்பாரா? அதிமுக போராடுறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து நிற்பாரா அவர் விஜய்கிட்ட? இனி எப்படி அவர் ஏடிஎம்கே மீட்பாரு?
அப்ப ஏடிஎம்கேவை வந்து மீட்கிறதுக்கான எந்த தலைவர்களும் அந்த கட்சியில இல்ல அப்படிதானே? இல்ல, ஒழுங்கா இல்ல. அப்ப அந்த கட்சி ஆட்டோமேட்டிக்கா அழிவை நோக்கி தான் போகும். அது அழிவு எப்படி? நோக்கி போகக்கூடாது. போக கூடாதுன்னா எப்படி அதுக்கான வாய்ப்பு இருக்கு? போகக்கூடாது. பிஜேபி வரக்கூடாது, விஜய் வளரக்கூடாது. ம், திமுக, அதிமுக இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். ம், ம், தமிழ்நாடு இந்த அளவுக்கு சிறந்து இருக்குன்னா அது காரணம் அதான். ம், விஜய்ட்ட எல்லாம் கொடுத்தீங்கன்னா டைரக்டா பிஜேபி கவர்மெண்ட் தான். ம், ம். இப்ப அவ்வளவுதான். டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஸோ இனிமேல் வந்து ஏடிஎம்கேவை வீக் பண்றது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆமா, அஜெண்டாவா எடுத்து எடப்பாடி பண்ண அழிக்கிறது தான் போறாங்க. நோக்கம் தானே பாக்குறாங்க. ம், எடப்பாடி இப்ப ஏடிஎம்கே ஓட்டு அவங்கள்ட்டயும் கொஞ்சம் இருக்குல்ல. ம், அப்ப அந்த ஓட்டு இவங்களுக்கு விழுந்தா அது வேஸ்ட் தானே. ஏடிஎம்கேக்கு விழ வேண்டிய ஓட்டு தானே இங்க விழ போகுது. ஓகே. இப்போ 2026 எலெக்ஷன் வந்து இப்போதைக்கு உள்ள அது வந்து டிஎம்கே பவரை ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா அப்படிதான் இருக்கு. இருக்கு. அப்படியான வாய்ப்பு எடப்பாடியே தர்றாரு. ஓகே. இப்போ அப்போ அப்படி மறுபடி 26ல ஏடிஎம்கே லாஸ் ஆகுதுன்னா ஏடிஎம்கேவோட எதிர்காலம் என்னவா இருக்கும்? எடப்பாடி அதுக்கப்புறம் எதிர்காலம் அதிமுக என்னவா இருக்கும்? வந்து ஒரு நல்ல தொண்டர்கள், ஏன்னா அதிமுக தொண்டர்கள் கட்சி, ஒரு நல்ல தலைமையை, பாஜகவை விமர்சிக்கின்ற, டெல்லியை விமர்சிக்கின்ற ஒரு தலைமையை அவங்க உருவாக்குனா அதிமுக மீண்டும் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜெயலலிதாவின் அடையாளமே டெல்லியை கலர விட்டது, வாஜ்பாயை அலற விட்டது தான் ஜெயலலிதாமையோட அடையாளம். சங்கராச்சாரியார் கைது, 69% இடஒதுக்கீடு, ம், வாஜ்பாயை தூங்க விடாம பண்ணது, ம், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எல்லாரையும், யஷ்வந்த் சிங்கா எல்லாரையும் போய்ஸ் வாசல்ல நிக்க வச்சது. அப்பேற்பட்ட வரலாறு கொண்ட அதிமுக இல்ல, இன்னைக்கு அதையெல்லாம் பண்ணது அதிமுகங்கிறத விட ஜெயலலிதா. ஆமா. இப்போ அதான் அவங்க வந்து டெல்லியை எதிர்க்கணும். டெல்லியை எதிர்க்கிற ஒரு தலைவர் வரணும். டெல்லிட்ட இப்படி பணிஞ்சு போற தலைவர் வந்தா முடிஞ்சு போச்சு. இல்ல, இப்ப நீங்க சொல்ற விஷயம் அதுக்கான வாய்ப்போ அறிகுறியோ இருக்கிற மாதிரி தெரியல. சோ அப்போ ஏடிஎம்கே வந்து திரும்ப ரிவைவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இல்ல. நான் ஒரு கணிப்பா சொல்றேன். இப்ப அந்த இடத்த அப்போ வந்து பிஜேபி ரீப்ளேஸ் பண்ணுமா, தேவைக்க ரீப்ளேஸ் பண்ணுமா? ரெண்டுமே ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. கூடாதுங்கிறது நம்மளோட தமிழ்நாட்டையும் விருப்பமா தமிழர்களையும் இருக்கலாம். நேசிப்பவர்கள் அப்படி ஒரு நிலை வரக்கூடாதுன்னு தான் நம்ம இது பண்ணணும். அப்படி வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, அது நம்மளோட விருப்பம். எதுக்கு வாய்ப்பு அதிகம் நீங்க வாய்ப்பு நினைக்கிறீங்க? அப்படி வர வேணாம்னு நினைப்போம். வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். அப்படி வர வேணாம்னு நினைப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட அப்படி ஒரு சிதறத்தை தர வேணாம். பாஜகவோ தாவேக்காவோ தமிழ்நாட்டில் 2வது இடம் வந்துருச்சுன்னா ம், பெரிய சீரழிவான நிலைக்கு போயிடும். ம், அது அதிமுக தொண்டர்கள் வைத்தறிச்சலோட ரொம்ப கதிகலங்கி பாக்குறாங்க. கட்சி ம். கண்ணு முன்னாடி அழியுதுங்கிறத. இப்ப தேவைக்க வந்து அதிமுக கூட்டணிங்கிற பேச்சு திரும்ப திரும்ப அடிபட்டுட்டே இருந்துச்சு. இப்ப அந்த பேச்சு கம்ப்ளீட்டா முடிஞ்சிட்டுன்னு அதான் நினைக்கிறேன். நினைக்கிறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. அமித்ஷா பனையூர்ல முகாம் போடுறாருங்கிறாங்க. ம், ம், ம். அப்ப காங்கிரஸ் தேவைக்கான வாய்ப்பு அதெல்லாம் நடக்கவே அது வாய்ப்பே அது இல்லை. சும்மா ஜாலிக்கு இவங்க பொழுது போலன்னு பேசி. ஓகே சார். பல்வேறு அரசியல் விஷயங்கள் குறித்து ரொம்ப விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.